குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் மின்னூட்டமும் மின் ஓட்டமும். நீளம் நிறை போலவே அனைத்து பருப்பொருட்களுக்கும் ஒரு அடிப்படையான பண்பு தான் மின்னூட்டம். அப்போ இந்த மின்னூட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பருப்பொருட்கள் எதனால் ஆக்கப்பட்டது? அணுக்களால் ஆனவை, அப்படி தானே? அனைத்து பருப்பொருட்களும் அணுக்களால் ஆனவை. அணுக்கள்னால் என்ன? மிக சிறிய துகள் தான் அணுக்கள். பல அணுக்கள் சேர்ந்தது மூலக்கூறு. அப்போ அணுக்களில் இருக்கக்கூடிய அடிப்படை துகள்கள் யார் யாரெல்லாம்? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இந்த புரோட்டானும் நியூட்ரானும் எங்கே இருக்கிறாங்க? அணுவினுடைய உட்கருவுக்குள்ள. ஸோ அணுவினுடைய உட்கருவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கிறாங்க. புரோட்டான் நேர்மின் சுமை கொண்டது, நியூட்ரான் மின் சுமை அற்றது. அப்போ அணுவினுடைய உட்கருவானது நேர்மின் சுமை கொண்டதாக காணப்படுது. வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எதிர்மின் சுமை கொண்டது. வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எதிர்மின் சுமை கொண்டது. எதிர்மின் சுமை கொண்டது E-. புரோட்டான் நேர்மின் சுமை கொண்டது, நியூட்ரான் மின் சுமை அற்றது. அப்போ அணுக்கள் நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் சமமாக இருக்கிறதுனால நடுநிலைத்தன்மை கொண்டதாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மின்னூட்டங்கள் யார்? மின்னூட்டங்கள் புரோட்டான், எலக்ட்ரான். இந்த மின்னூட்டங்களுடைய இயக்கம்தான் மின் ஓட்டம்னு சொல்கிறாங்க. மின்னூட்டங்களின் இயக்கமே மின்னோட்டங்கள். யாரெல்லாம் மின்னூட்டங்கள்? புரோட்டான், எலக்ட்ரான், ப்ளஸ் மைனஸ். நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் தான் மின்னூட்டங்கள்னு சொல்கிறாங்க. இந்த மின்னூட்டங்களுடைய இயக்கம்தான், மொத்த இயக்கம்தான் மொத்தமாக சேர்த்து என்ன சொல்கிறாங்க? மின் ஓட்டம்னு சொல்கிறோம். இந்த பாடத்தில் மின்னூட்டம், மின்னோட்டம், மின் சுற்று படங்கள், மின்னோட்டத்தினுடைய விளைவுகள் பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏபின்ற ஒரு கடத்தி. இந்த கடத்தியில் மின்னோட்டம் எப்படி பாயுது அப்படின்னா மின்னூட்டங்களாக பாய்கிறது. மின்னூட்டங்கள் அணுக்களுடைய அந்த உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டானுடைய எண்ணிக்கையில் மாற்றம் இருக்காது. ஆனால் எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையில் மாற்றம் இருக்கும். கூடுதலாக இருக்கலாம், இல்லைன்னா குறைவாக இருக்கலாம். அப்போ இந்த எலக்ட்ரான்களின் நகர்வை மின்னோட்டம்னு சொல்கிறோம். ஒரே வார்த்தையில் எலக்ட்ரான்களின் நகர்வு மின்னோட்டம், இல்லாட்டினா மின்னூட்டங்களின் மொத்த எண்ணிக்கை தான் மின்னோட்டம். அப்போ ஏபின்ற ஒரு கடத்தி, அதில் ஒவ்வொரு புள்ளியாக இருக்கிறது எல்லாமே என்னது? மின்னூட்டங்கள். அப்போ முதல் புள்ளியிலேருந்து அடுத்த புள்ளிக்கு மின்னூட்டமானது நகருது. மின்னூட்டம்னா இங்கே எலக்ட்ரான் இருக்கலாம், இல்லாட்டினா புரோட்டான் இருக்கலாம். அப்போ எலக்ட்ரான்கள் அடுத்த புள்ளிக்கு நகருது, அதுக்கடுத்து நகருது. இப்படி ஒவ்வொரு புள்ளிகளாக நகர்ந்து அந்த முழு கடத்தியிலையும் ஏன்ற புள்ளியிலேருந்து பீன்ற புள்ளிக்கு நகருது. அப்படி நகர்ந்த போகிறது தான் மொத்தமாக நம்ம என்ன சொல்கிறோம்? மின் ஓட்டம்னு சொல்கிறோம். அப்போ ஓட்டம்ங்கிறது நிறைய நீர்த்துளிகள் சேர்ந்து தான் ஒரு ஏரியில் நீர் ஓட்டமாக வரும் இல்லையா? அதே மாதிரி நிறைய மின்னூட்டங்கள் சேர்ந்த மொத்த இதைத்தான் என்ன சொல்கிறாங்க? மின் ஓட்டம்னு சொல்கிறோம். அப்போ ஒரு புள்ளியில் இருக்கக்கூடியதை மின்னூட்டம்னு சொல்கிறோம். மொத்த மின்னூட்டங்களின் எண்ணிக்கையை என்ன சொல்கிறாங்க? மின் ஓட்டம்னு சொல்கிறோம். மின்னூட்டத்தை எஸ்ஐ அலகு பார்ப்போம். கூலும். மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். இப்போ ஒரு அணுவில் எலக்ட்ரான் நீக்கப்பட்டால் அவ்வணு நேர் மின்னோட்டத்தை பெறும். நல்லா கவனிச்சுக்கிறணுமையா? ஒரு அணுவிலிருந்து எலக்ட்ரான் நீக்கப்பட்டால் அது என்னவா மாறியது? நேர் மின்னூட்டம் பெறும், ப்ளஸ் ஆயிரும். எலக்ட்ரானை இழந்துருச்சுன்னா ப்ளஸ். ஒரு அணு எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டால் அது எதிர் மின்னூட்டம் பெற்ற எதிர் அயனியாக மாறும். மாற்றி பார்க்கணும் தம்பி. எலக்ட்ரான்களை
நீக்கினால் நேர் மின்னூட்டம் பெறும், நேர் அயனியாக மாறும். எலக்ட்ரான்களை சேர்க்கப்பட்டால் எதிர் மின்னூட்டம் பெறும், எதிர் அயனியாக மாறும். நீக்கப்பட்டால் ப்ளஸ்ஸாகவும் சேர்க்கப்பட்டால் மைனஸாகவும் மாறும். இதை நான் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானை நீக்கிடுச்சுன்னா இழந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ஏற்றுக்கொண்டால் மைனஸ், எதிர் அயனியாக மாறும். இப்போ ஒரு சீப்பை நல்லா தலையில் சீவுறோம். சீவும் போது பார்த்தீங்கன்னா உன்னுடைய முடியிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறி அந்த சீப்பினுடைய நுனிக்கு என்ன செஞ்சிருது, வந்துடுது. இப்போ எலக்ட்ரான் இழந்தது யார்? முடி. அப்போ எலக்ட்ரானை இழந்தால் என்ன அயனியாக மாறும்னு சொன்னோம்? என்ன மின்னூட்டம் பெறும்? நேர் மின்னூட்டம் பெறும், நேர் அயனியாக மாறும். அப்போ நேர் மின்னூட்டம் பெற்று நேர் அயனியாக மாறினது யார்? நம்மளுடைய தலைமுடி. ஓகேயா? இப்போ எலக்ட்ரான்களை சேர்க்கப்பட்டது யார்? அந்த சீப்பினுடைய நுனி. சீப்பினுடைய நுனியில் எலக்ட்ரான்கள் சேர்க்கப்பட்டதுனால இப்போ சீப்பு என்னவா மாறிடுச்சு? எதிர் மின்னூட்டம் பெற்றிருக்கு, எதிர் அயனியாக மாறியிருக்கு. அப்படி சீவிட்டு நம்ம அந்த பேப்பர் தூளை கீழே பிச்சு போட்டிருக்க தூள்கிட்ட கொண்டு போனோம்னா டக்குன்னு என்ன செய்யும்? ஒட்ட ஆரம்பிக்கும். அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸ் ரெண்டுமே ஈர்ப்பு தன்மை கொண்டு ஒட்ட ஆரம்பிக்குது. அப்போ மின்னூட்டத்தினுடைய இதனால் அது புரிஞ்சுக்கிச்சாயா? எலக்ட்ரான்கள் நீக்கப்பட்டால் நேர் மின்னூட்டம் பெற்று நேர் அயனியாக மாறும். எலக்ட்ரான்கள் சேர்க்கப்பட்டால் எதிர் மின்னூட்டம் பெற்று எதிர் அயனியாக மாறும். இது ஒரு சீப்பையும் காகிதத்தூளையும் வச்சு நம்ம ஒரு உதாரணமாக பார்த்துட்டோம். மின்னூட்டத்தின் அளவிடுதலில் மின்னூட்டமுடைய எஸ்ஐ அலகு என்ன? கூலும். என்ன லெட்டரில் குறிக்கணும் அப்படின்னா சி குறிச்சிக்கோமா? அப்போ எலக்ட்ரான்களின் மின்னூட்டம் மிக சிறிய மதிப்புடையது. அப்போ எலக்ட்ரான்கள் மின்னூட்டம் என்ன லெட்டரில் குறிச்சிருக்காங்க? ஸ்மால் இ. இதில் நிறையா இங்கிலீஷ் லெட்டர்களை பார்ப்போம். அதனால் என்னென்ன சொல்கிறனோ அதை நீ மனசில் ஏற்றிக்கிறணும். மின்னூட்டம் அதனுடைய எஸ்ஐ அலகு கூலும். கூலும் என்ன லெட்டரில் குறிக்கிறோம்? சி. கூலும் சி. எலக்ட்ரான் மின்னூட்டம் ஸ்மால் இ. இ குறிப்போலே எலக்ட்ரானை. அப்போ மின்னூட்டம் கூலும் என்ற எஸ் அலகால் குறிக்கிறோம். எலக்ட்ரான் மின்னூட்டம் ஸ்மால்ன்ற இதில் குறிக்கிறோம். அப்போ இதனுடைய எலக்ட்ரான் மின்னூட்டம் ஸ்மால் ஈனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1.6 × 10⁻⁻19 கூலும். 1.6 × 10⁻⁻19 கூலும். மின்னூட்டம் Q, ஸ்மால் Q. சரியா? அப்போ இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா Q = NE. Q = NE. என்னங்கிறது ஒரு முழு எண்ணாக இங்கே அளவிடப்படுது. அப்போ மின்னூட்டம் பார்க்குறதுக்கான ஃபார்முலா Q = NE. ஈங்கிறது என்னன்னு பார்த்தோம்? எலக்ட்ரான் மின்னூட்டம். கணக்கீடு பார்க்குறோம். கூலும் பார்க்குறதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? Q = NE. 1 கூலும் மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க கணக்கு. அப்போ தீர்வு, ஒரு எலக்ட்ரான் மின்னூட்டம் மதிப்பு பார்த்தோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, E = 1.6 × 10⁻⁻19. சரி, இதை ஃபார்முலாவில் கொண்டு வருவோம். Q = NE. அப்போ N நம்மளுக்கு தெரியறனால Q/E. அப்போ ஒரு சியோடைய வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம்? 1.6 × 10⁻19. அப்போ முழு எண்களாக இருக்குது. ஒரு இது எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. 1/1.6 × 10⁻19. அப்போ இதை வகுத்து கொடுத்தோம்னா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்கள் ஒரு கூலும் மின்னூட்டத்தில் இருக்கும். ஒரு கூலும் மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்காங்க? 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்கள் இருக்கும். அப்போ இதுக்குரிய ஃபார்முலா என்னது? Q = NE. செயல்முறையில் மைக்ரோ கூலும், மைக்ரோ μc மைக்ரோ கூலும், NC N நானோ கூலும்.
இது எல்லாமே வந்து அடுக்கில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 10⁻⁻6, 10⁻⁻9, 10⁻⁻12, அந்த அடுக்குக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு மேக்ரோ, மைக்ரோ, நானோ, பிக்கோ அப்படின்னு அளவீடுகளில் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் கூலுமை சேர்த்துருக்குறாங்க. மைக்ரோ கூலும்னா எவ்வளோ இருக்கணும், 10⁻⁻6. அப்போ 1 மைக்ரோ கூலும் ஈக்குவல் டு 10⁻⁻6 கூலும். ஒரு நானோ கூலும் அப்படின்னா 10⁻⁻, நானோனாலே -9. அப்போ 1 நானோ கூலும் ஈக்குவல் டு 10⁻⁻9 கூலும். ஒரு பிக்கோ கூலும் 10⁻⁻12 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மைக்ரோ கூலும், நானோ கூலும், பிக்கோ கூலும் 10⁻⁻6, 10⁻⁻9, 10⁻⁻12. அப்போ மின் ஓட்டம்னா என்ன பார்த்தோம், அந்த கடத்தியில் நகர்ந்த மின் நூட்டங்களின் மொத்த தொகுப்பு தான் மின் ஓட்டம், அப்படிதானே. இப்போ 12 மின்னூட்டங்கள் நகர்ந்துருக்கு அப்படின்னா அந்த மொத்தம் 12 மின்னூட்டம் சேர்ந்ததை மின் ஓட்டம்னு நம்ம கால்குலேட் பண்ணி கொண்டு வரணும். அப்போ மின்னூட்டங்களின் கூட்டல் பண்பிற்கு உட்பட்டவைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அமைப்பில் மொத்த மின்னூட்டமானது அதில் உள்ள அனைத்து மின்னூட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, +5 கூலும் மற்றும் -2 கூலும் ஆகிய இரு மின்னூட்டங்கள் இருப்பதாக வைப்போம். இவ் அமைப்பின் மொத்த மின்னூட்டம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் கூட்டுத்தொகை தான் கொண்டு வரணும். மொத்த மின்னூட்டங்களின் கூட்டுத்தொகை தான் மின் ஓட்டம். +5 + -2. அப்போ அதிலேருந்து இதை கழிச்சிட்டோம்னா +3. பெருசுலேருந்து சிறுசை கழிச்சிட்டு அதில் பெருசனுடைய மதிப்பை குறியீடை போட்டுறோம். +3 கூலும். இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை நியூட்டனின் 3வது விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. நிலை மின்னியல் ஈர்ப்பு விசை, 2 மின்னூட்டங்களுக்கு இடையில் வந்து ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. எல்லாத்துக்குமே இடையில் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குன்னு பார்த்துருக்கோம். நம்மளுக்கும் தரைக்கும் இடையில் புவியீர்ப்பு விசை இருக்கிறனால தான் நம்ம நிலையாக இருக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை வந்து நியூட்டனுடைய 3வது விதியின் அடிப்படையில் இயங்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை வினையாகவும் இன்னொரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை எதிர்வினையாகவும் செயல்படுகிறது. ஒன்று வினையாக இருந்தால் இன்னொன்று எதிர்வினையாக இருக்கும். சமமாக இருக்கும், அதே சமயத்தில் எதிர்வினையாக இருக்கும்னு படிச்சிருக்கோம். நியூட்டன் 3வது இயக்க விதி அதுதான். F1 = -F2 சமமாக இருக்கும், அதே சமயத்தில் எதிர் திசையில் செயல்படக்கூடியதாக இருக்குது. மின்விசை, மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய விசை தான் மின் விசைன்னு பார்த்தோம் இல்லையா. 2 மின்னூட்டங்களை இணைச்சி வச்சுருக்கக்கூடிய விசை வந்து மின் விசை. மூலக்கூறுகளுக்கு இடையே விசை இருக்குதா? ஆமாம், மூலக்கூறுகளுக்கு இடையே விசை இருக்கிறதுனால தான் அதை நெருக்கமாக திண்மத்துலேயும் கொஞ்சம் தளர்வாக நீர்மத்துலேயும் அதை விட தளர்வாக வாயுவிலையும் இருக்குது. அப்போ எந்த பொருளாக இருந்தாலும் 2 பொருளுக்கு இடையில் ஒரு விசையானது செயல்படுது. இப்போ இங்கே மின்னூட்டங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய விசை என்னன்னு சொல்கிறாங்க, மின் விசைன்னு சொல்கிறோம். இது 2 வகைப்படும். ஒன்று கவர்ச்சி விசை, இன்னொன்று வந்து விலக்கு விசை. ஒன்று கவர்ச்சி விசை, இன்னொன்று வந்து விலக்கு விசை. கவர்ச்சி விசை எங்கே நடக்கும்? ஆப்போசிட்டாக இருக்கும். எப்படி? +- நேருக்கும் எதிர்க்கும், நேர் மின்னோட்டத்துக்கும் எதிர் மின்னோட்டத்துக்கும் இடையில் இருக்கக்கூடியது கவர்ச்சி விசை. ஒரே மாதிரியான இது இருக்கக்கூடியது ++ நேராக இருந்தால் விலக்கி கொள்ளும், -- இருந்தால் விலக்கி கொள்ளும். அப்போ விலக்கு விசையானது ஓரின மின்னூட்டங்களுக்கு இடையில் நடைபெறுது. கவர்ச்சி விசையானது வேறின மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படுகிறது. அப்போ மின் விசையானது எங்கே இருக்குது? 2 மின்னூட்டங்களுக்கு இடையில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த மின் விசை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தொடுகை இல்லா விசைன்னு சொல்கிறாங்க. நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். தொடுகை இல்லா விசை, நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். மின்னூட்டங்கள் வந்து ஒன்றை ஒன்று தொடுதல் மூலமாக இந்த விசை வந்து செயல்படுது.
அடுத்து நம்ம பார்க்குறது மின்புலம். மின்புலம்னா என்ன அப்படின்னா, ஒரு மின்னூட்டத்தை சுற்றிலும் ஒரு 6 மார்க் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே வந்து கற்பனை கோடுகள். ஒன்று நேர்கோடாக இருக்கலாம், இல்லை வளைவுகளாக இருக்கலாம், ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் இடையில இருக்கலாம். மின்னூட்டத்தை சுற்றிலும் மின்புலம் இருக்குன்னு சொல்கிறோம். இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, காந்தம் பார்த்துருக்கேன். காந்தத்தை நம்ம மண்ணில் போட்டோம்னா இரும்பு துகள்கள் வந்து அந்த காந்தத்தை சுற்றிலும் ஒட்டி இருக்கும் இல்லையா. அப்போ அந்த காந்த சுற்றிலும் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா, முனைகளில் மட்டும் அதிகமான இரும்பு துகள்கள் வந்து ஒட்டி இருக்கும். அப்போ என்னன்னா, அங்கே மட்டும் காந்தப்புல தன்மை வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். எங்கே காட்டிலும் நடுவு பகுதியை காட்டிலும். ஸோ அந்த மாதிரி ஒரு கற்பனையான கோடு தான் இது, இந்த மின்புல கோடுகள். இன்னொன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இரும்பை கொண்டு போனால் தான் அந்த காந்தமானது என்ன செய்யும், ஈர்க்கும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தள்ளி அந்த இரும்பை கொண்டு போனோம்னா காந்தத்தினால ஈர்க்க முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும், பரப்பு வரைக்கும் அந்த காந்த தன்மையானது இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. அதே மாதிரி தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. எங்கே, மின்னூட்டத்தை சுற்றிலும் ஒரு மின் விசைகள் வந்து செயல்படுது. அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மின்புலம்னு கொடுத்துருக்காங்க. மின்விசை கோடுகள்ங்கிறது ஒரு கற்பனை கோடுகள். இந்த மின்விசை கோடுகள் ஒரு ஓரலகு நேர் மின்னூட்டம் மின்புலம் ஒன்றில் நகர முற்படும் திசையில் வரையப்படும் நேர் அல்லது வளைவு கோடுகள் தான் மின்புல கோடுகள்னு சொல்கிறாங்க. அப்போ மின்புலம் என்றால் என்ன வரையறைன்னு சொன்னாங்கன்னா, ஒரு புள்ளியில் வைக்கப்படும் ஓரலகு நேர் மின்னூட்டத்தினால் உணரப்படும் விசை தான் அப்புள்ளியின் மின்புலம். நல்லா புரிஞ்சாயா? ஒரு புள்ளியில் வைக்கப்படும் ஓரலகு நேர் மின்னூட்டத்தினால் உணரப்படும் விசையே, உணரக்கூடியது, நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அதை வந்து உணரக்கூடும் ஒரு விசை தான் அப்புள்ளியினுடைய மின்புலம் சொல்கிறோம். நம்ம காந்தத்தினுடைய தன்மையை வந்து பார்க்க முடியாது, ஆனால் அந்த இரும்பை கொண்டு போய் அதை நம்மளால் என்ன செய்ய முடியுது, உணர முடியுது. ஸோ அதே மாதிரி மின்னூட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த விசையைத்தான் என்ன சொல்கிறாங்க, மின்புலம்னு சொல்கிறோம். நேர் மின்னூட்டம் ஒன்று மின்புலத்தின் திசையிலேயே விசையை பெறும். எதிர் மின்னோட்டம் வந்து ஒன்று மின்புலத்தின் திசைக்கு எதிரான திசையில் செயல்படும். ஒன்று நேர் இதில் இருந்தால் இன்னொன்று வந்து ஆப்போசிட்டில் இருக்கும்னு சொல்கிறோம். மின்புலம் புரிஞ்சதாயா? மின்னூட்டத்தை சுற்றி ஏற்படக்கூடிய விசை தான் அந்த விசையினால் ஏற்படக்கூடிய விசையத்தான் என்ன சொல்கிறாங்க, மின்புலம்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது மின் அழுத்தம். மின் அழுத்தம்னா என்ன அப்படின்னா, ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு அந்த கடத்தியில் என்ன செய்யணும், நகரணும் இல்லையா. அப்போ நகர்ந்தால் தான் அப்படியே அந்த கடத்தி முழுவதும் போய் சேரும் மின்னூட்டமானது. அப்போ அந்த மொத்த நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மின் ஓட்டம்னு சொல்கிறோம். அப்போ ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு மின்னூட்டமானது நகர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலையை தான் மின் அழுத்தம்னு சொல்கிறோம். மின் அழுத்தம் என்பது என்ன, மின்னூட்டமானது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலை, செய்யக்கூடிய வேலையை தான் மின் அழுத்தமாக சொல்கிறோம். எப்படி தாவரத்தில் வேரில் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தினுடைய தண்டுக்கு போகுது, வரக்கூடிய நீர் மூலக்கூறுகள் அடுத்து வரக்கூடிய நீர் மூலக்கூறுனால் உந்தி தள்ளப்படுது, அழுத்தம் இங்கே கொடுக்குது, வேர் அழுத்தம் கொடுக்குது, அதனால் வரக்கூடிய மூலக்கூறு அடுத்து வரக்கூடிய மூலக்கூறுனால் தள்ளப்படுது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து மின்னழுத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு புள்ளியிலேருந்து அடுத்த புள்ளிக்கு மின்னூட்டத்தை நகர்த்துவதற்கு செய்யக்கூடிய வேலைன்னு சொல்கிறாங்க. அப்போ மின்னூட்டம்னா என்னன்னு பார்த்தோம். மின்னூட்டங்களுக்கு இடையில் மின் விசை இருக்குதுன்னு சொல்கிறோம். ரெண்டு இணைஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு மின் விசை இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த மின் விசை எவ்வளோ தூரத்துக்கு உணரப்படுதோ அதை மின்புலம்னு சொல்கிறோம். இப்படி இந்த மின்னூட்டமானது ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்றதுக்கு செய்யக்கூடிய வேலையை மின் அழுத்தம்னு சொல்கிறோம். அப்போ மின்னூட்டம், மின்விசை, மின்புலம், மின் அழுத்தம். அப்போ மின் அழுத்தத்தை எப்படி வரையறை செய்கிறாங்க அப்படின்னா, அனைத்து மின் விசைகளுக்கும் எதிராக ஓரலகு நேர் மின்னூட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை மின்னழுத்தம் எனப்படும். அனைத்து மின் விசைகளுக்கும் எதிராக ஓரலகு நேர் மின்னூட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு, ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்த செய்யப்படும் வேலை மின்னழுத்தம் எனப்படும். அப்போ மின்புலம்னா என்னையா பார்த்தோம், ஒரு புள்ளியில் வைக்கப்படும்
ஓரலகு நேர் மின்னோட்டத்தினால் உணரப்படும் விசை தான் என்னது? மின்புலம். புரிஞ்சா? சரி. அடுத்து நம்ம பார்க்குறது மின்னோட்டம். மின்னூட்டங்களின் மொத்த அமைப்பு தான் என்னது? மின் ஓட்டம். மின்னோட்டம் என்றால் என்ன அப்படின்னா ஒரே வரியில் சொல்லணும், எலக்ட்ரான்களின் நகர்வு தான் மின்னோட்டம்னு சொல்கிறோம். எலக்ட்ரான்களின் நகர்வு மின்னோட்டம். மின்னூட்டம் பெற்ற பொருள் ஒன்று கடத்தி பாதையில் அளிக்கப்பட்டால் எலக்ட்ரானை வந்து அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்திற்கு அந்த பாதையில் செல்லும்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான்கள் எப்படி போகுது? அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்தை நோக்கி அந்த பாதையில் பாயுது. மின்னழுத்த வேறுபாடு எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு மின்கலத்திலையோ அல்லது மின்கல அடுக்குலையோ. மின்கலம்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், மின்கல அடுக்குனா நிறைய பேட்ரி சேர்ந்ததுக்கு பேர் மின்கல அடுக்குன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான்கள் நகரும்போது மின்னூட்டம் உருவாவதாக கருதுவோம். மின்னூட்டம் அதப்போ எலக்ட்ரான்களின் நகர்வை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மின் ஓட்டம்னு சொல்கிறோம். ஒரு புள்ளியில் செயல்படக்கூடியது மின்னூட்டம். அந்த மொத்த மின்னூட்டங்களின் தொகுப்பை மின்னோட்டம் சொல்கிறோம். எலக்ட்ரான்களின் நகர்வு மின்னோட்டம். அடுத்து மின்னோட்டத்தினுடைய திசையை பார்ப்போம். எலக்ட்ரான் கண்டுபிடிப்புக்கு முன்னாடி நேர் மின்னூட்டங்களின் இயக்கம் தான் மின்னோட்டம் சொன்னாங்க. இப்போலாம் நான் என்ன சொன்னேன் மிஸ்ஸு? எலக்ட்ரான்களின் நகர்வு தான் மின்னோட்டம் சொன்னேன் இல்லையா? ஸோ முன்னாடி என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேர் மின்னூட்டங்கள் இயக்கத்தில் தான் மின்னோட்டம் அடங்கியுள்ளது. அப்போ புரோட்டான் மின்னூட்டம் தான் நகருதுன்னு சொல்லி அறிவியலார் நம்பினாங்க. அது தவறுங்கிறத இப்போ நம்ம அறிஞ்சிருந்தாலும் இந்த கருத்து இன்னும் பரவலாக வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான்களுடைய கண்டுபிடிப்புக்கு பின்னரும் மின்னோட்டத்தை பற்றி அடிப்படையான புரிதல் வந்து எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நேர் புரிதலில் வந்து நேர் மின்னூட்டம் வந்து மரபு மின்னோட்டம்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான்கள் இயக்கம் வந்து எலக்ட்ரான் மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நேர் மின்னூட்டம் வர்றதை வந்து மரபு மின்னோட்டம்னு, எலக்ட்ரான் நகர்வை வந்து எலக்ட்ரான்கள் இயக்கத்தை வந்து எலக்ட்ரான் மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. மின்கலம் ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தது. மின்கல அடுக்குங்கிறது நிறையா மின்கலங்கள் சேர்ந்ததுக்கு பேர் மின்கல அடுக்கு. அடுத்து மின்னோட்டத்தை அளவிடுதல். எப்படி அளவிடுறோன்னு சொல்லி பார்க்குறோம். மின்னோட்டம் வந்து மொத்த எலக்ட்ரான்களின் மின்னூட்டங்களின் எண்ணிக்கை தான் மின்னோட்டம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மின்கடத்தில் எவ்வளோ மின்னூட்டங்கள் நகர்ந்துருக்கு அதுதான் மின்னோட்டம். அப்போ இதை ஷார்ட் ஃபார்மில் நம்ம எப்படி சமன்பாடில் சொல்கிறோம் அப்படின்னா I ஈக்குவல் டு Q/T. ஐங்கிறது மின்னோட்டம், Q மின்னூட்டம் பை T. அப்போ I என்ன சொல்கிறோம்? மின்னோட்டம் ஈக்குவல் டு Q மின்னூட்டம் பை T. எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ மின்னூட்டம் அந்த கடத்தியில் பாய்ந்திருக்கு அதை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்? மொத்த மின்னூட்டத்தை வந்து கணக்கீடு பண்ணுறோம். அப்போ மின்னோட்டம் அளவிடுறதுக்கான ஃபார்முலா என்னது? I ஈக்குவல் டு Q/T. ஸ்மால் க்யூங்கிறது மின்னூட்டங்களின் மொத்த எண்ணிக்கை. அந்த கடத்தில் எத்தனை மின்னூட்டங்கள் போயிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 5 நிமிஷத்துலையோ 10 நிமிஷத்துலையோ எவ்வளோ மின்னூட்டங்கள் அந்த கடத்தி வழியாக பாய்ந்திருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். மின்னூட்டத்தின் அளவீடுக்கான ஃபார்முலா என்னது? I ஈக்குவல் டு Q/T.
மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்னப்பா? ஆம்பியர். மின்னூட்டத்துக்கு எஸ்ஐ அலகு என்னது? கூலும். சி பார்த்தோம் இல்லையா? கூலும். மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர். இதனோட குறியீடு ஏ. ஒரு ஆம்பியர் என்பது கம்பி ஒன்றின் குறுக்குவெட்டு பரப்பை ஒரு வினாடியில் 1 கூலும் அளவிலான மின்னூட்டம் கடக்கும்போது உருவாகும் மின்னோட்டம். ஒரு ஆம்பியர் அந்த கடத்தியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு எவ்வளோன்னு சொல்கிறாங்க? ஒரு குறுக்குவெட்டு பரப்பு ஒரு வினாடியில் எவ்வளவு கடந்திருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். ஒரு ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் பை ஒரு வினாடி. அப்போ 1A ஈக்குவல் டு 1C பை 1 செகண்ட்ஸ் ஒரு வினாடி. 1 கூலும் பை ஒரு வினாடி. ஒரு மின் சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி அம்மீட்டர். அப்போ மின்னோட்டத்தை கணக்கீடு பண்ணணும்னா அம்மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னு போட்டிருக்கோம் சிம்பிள். நம்ம பார்த்தோம்னா ஆம்பியர் போட்டிருக்கோம். அம்மீட்டரு. மின்னூட்டத்தை நம்ம கணக்கிட பண்ணணும்னா கூலும், அந்த வோல்ட் அந்த இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரியா? அடுத்து நம்ம பார்க்குற அந்த கணக்கீடு எப்படி பார்க்கணும். I ஈக்குவல் டு Q பை T. இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. எப்படி மின் சுற்று இது இணைச்சிருக்கோம் அப்படின்னா பேட்டரியில் ப்ளஸ்ஸு மைனஸோட என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பல்பு இணைச்சிருக்காங்களா? பல்போட நம்ம எவ்வளோ மின்னூட்டம் அந்த பல்பு எடுத்திருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு மீட்டரை அங்கே இணைச்சிருக்காங்க. ஆம்பியர் ஏன்னு கொடுத்துருக்காங்களா? அந்த குறியீடு 0லேருந்து எவ்வளோ முள்ளுக்கு நகர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு அந்த பல்பானது அந்த மின்னூட்டத்தை பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மின் தடை இடையில் இருக்கக்கூடியது மின் தடை. பேட்ரி ப்ளஸ் மைனஸ் அதோட ஒரு பல்ப் இணைச்சிருக்கோம். ரீடிங் பார்க்குறதுக்காண்டி ஒரு அம்மீட்டர். இதை சுற்றில் நம்ம மின் சுற்று படமாக வரையணும் அப்படின்னா இந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளஸ்ஸும் மைனஸும் அந்த பேட்ரிக்கு ப்ளஸ்ஸை பெரிய குடாவும் மைனஸை சின்ன குடாவும் போட்டிருக்கோம். இங்கே சாவி ஓப்பன் சாவியாக கொடுத்துருக்காங்க. அப்போ சர்க்கியூட் ஓப்பனாக இருக்கும்போது என்ன செய்யாது? மின்னோட்டம் அதில் பாயாது. க்ளோஸ்டாக இருக்கும்போது தான் அதில் மின்னோட்டமானது பாயும். அடுத்து ஒரு பல்பு கொடுத்துருக்கோம், அம்மீட்டர். இப்படி மின் சுற்று படமாக வரைஞ்சும் நம்ம என்ன செய்யலாம்? இதில் காட்டலாம். தம்பி அடுத்து ஒரு கணக்கீடு பார்க்குறோம். கம்பி ஒன்றின் குறுக்கு வெட்டு பரப்பை 25 கூலும் அளவிலான மின்னூட்டம் 50 வினாடி நேரத்தில் கடக்குது. எவ்வளோ கூலும் போகுதுயா? 25 கூலும். அந்த கடத்தியில் ஏலேருந்து பி வரைக்கும் என்ன செய்யணும்? கடந்து போகுது. அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது அப்படின்னா 50 வினாடிகள் எடுத்துக்கிறது. அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மின்னோட்டத்தின் அளவு என்ன? மின்னோட்டம் பார்க்குறதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். I ஈக்குவல் டு Q பை T. Q கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மின்னூட்டம் போயிருக்கு? 25 கூலும். T எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு? 50 வினாடி இல்லையா? அப்போ இதை எவ்வளோ மின்னோட்டம்னு பார்க்குறதுக்கு I ஈக்குவல் டு Q பை Tயில் போட்டிங்கன்னா 25 கூலும் பை 50 செகண்ட்ஸு. அப்போ கூலமில் 0.5ன்னு கொண்டு வந்திருக்கோம். நம்ம அடித்து கொடுத்தோம்னா எவ்வளோ கிடச்சிருக்கு? 0.5 ஆம்பியர். கணக்கீடு 3. விளக்கு ஒன்றின் வழியே பாயும் மின்னோட்டம் 0.2 ஆம்பியர். இது மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்தில் எரிந்தால் அதன் வழியே பாய்ந்த மொத்த மின்னூட்டத்தின் மதிப்பு என்ன? நல்லா கவனிச்சுக்கணும். மொதல் கணக்கில் மின்னோட்டம் கேட்டாங்க, அதனால் டைரெக்டாக போட்டு Q பை Tன்னு அடித்து கொடுத்துட்டோம். இதில் மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க, ஆனால் மின்னூட்டம் கேட்டிருக்காங்க, Q கேட்டிருக்காங்க. அப்போ Q ஈக்குவல் டு I இன்ட்டு T. அப்போ மின்னூட்டத்தையும் நேரத்தையும் நம்ம பெருக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ மின்னூட்டம் போச்சுங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும். புரிஞ்சா? மின்னூட்டம் Q ஈக்குவல் டு I இன்ட்டு T. அப்போ I எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.2 இன்ட்டு 60 இன்ட்டு 60. அப்போ பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 720 கூலும். மின்னூட்டம்னால இதுக்கு எஸ்ஐ அலகு கூலும்னு கொடுத்துருக்கோம். தம்பி இதில் சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கையா, அந்த கொஷினை குறித்து நம்ம ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட கையெழுத்து வாங்கிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.